Hi friends, welcome to Marichu Kitchen&Vlogs. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி கொண்டைக்கடலை குருமா. இது எப்படி செய்யலாம்ங்கறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்க அப்படினா மறக்காம Subscribe பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்துல பெல் பட்டன் இருக்கும். அதையும் கிளிக் பண்ணிட்டு ஆல்னு ஒரு ஆப்ஷன் வரும். அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்க ஃபோன்ல நோட்டிஃபிகேஷனா காமிக்கும். ஃபர்ஸ்ட் கடாயை ஸ்டவ்ல வச்சுக்கோங்க. கடாய் நல்லா காஞ்ச பிறகு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. இது கூடவே கொஞ்சமா கடுகு சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கோங்க. 2 ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து ஒரு 3 கிராம்பு சேர்த்துக்கோங்க. அப்புறம் ஒரு 2 துண்டு அளவுக்கு பட்டை சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் கல்பாசி இருந்துச்சுன்னா ஒரு சின்ன துண்டு சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக நல்லா கட் பண்ணி இதோட சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இது கூடவே ஒரே ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு 2 தக்காளி ஆட் பண்ணிடலாம். நல்லா பழுத்த தக்காளியாக 2 தக்காளி சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. இதை இப்போ நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது நல்லா வதங்கட்டும். இது நல்லா வதங்கின பிறகு 1 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள் ஆட் பண்ணுறேன். காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மிளகாய்த்தூள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் வந்து மல்லித்தூள் 2.5 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். இதை வந்து சிம்மில் வச்சுட்டே லேசாக அந்த மாதிரி வதக்கி விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து ஓவர் நைட் கொண்டைக்கடலை நல்லா ஊற வச்சு வேக வச்சு எடுத்துருக்கேன். இதை வந்து இதோட சேர்த்துக்கலாம். கொண்டைக்கடலையை நல்லா வேக விட்டு எடுத்து வச்சுக்கோங்க. கொண்டைக்கடலையில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கோம். இப்போ தேவையான அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு மூடி போட்டு கொதிக்க விட்டுடலாம். ஓகே, இது இப்போ கொதிக்கட்டும். இது கொதிக்கிறதுக்குள்ளேயும் நம்ம தேங்காய் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் அரை மூடி அளவுக்கு தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இது கூட 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம். 2 முந்திரி சேர்த்துக்கோங்க. முந்திரி இருந்துச்சுன்னா சேர்த்துக்கோங்க, இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கசகசா சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையுமே நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஓகே, இந்த மாதிரி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து இதை குருமாவோட ஆட் பண்ணிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த குருமா வந்து இட்லி, தோசை, சப்பாத்தி, ரைஸ் இது எல்லாத்துக்குமே ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். இதே மெத்தடில் நீங்கள் செய்யுங்க, கண்டிப்பாக ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இந்த குருமாவோட நம்ம அரைச்ச தேங்காய் பேஸ்ட்டை ஆட் பண்ணிடலாம். மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி விட்டு அலசி இதோட ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, குருமாவுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்த பிறகு கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்துக்கோங்க. இது கூடவே கொஞ்சமாக மஞ்சள் தூளும் சேர்த்துக்கோங்க. நான் மஞ்சள் தூள் போடுறத காமிக்கல, மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸ்டவ்வை இப்போ மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு மறுபடியும் இதை கொதிக்க விட்டுடலாம். ஓகே, ஒரு 5 நிமிஷம் கழித்து இதை திறந்து பார்த்துக்கலாம். ஓகே, சென்னா குருமா இப்போ ரெடி ஆகிட்டு. நான் இன்றைக்கி வந்து குருமா ரைஸுக்கு தான் வச்சுருக்கேன். அதோட டிஃபனுக்கும் காலையில் இட்லிக்கும் எங்கள் வீட்டில் வந்து இந்த கொண்டைக்கடலை குருமா தான். கண்டிப்பாக இது வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இட்லி, தோசை, இடியாப்பம், அப்புறம் வந்து சப்பாத்திக்கெலாம் அட்டகாசமாக இருக்கும். ரைஸுக்கும் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த மெத்தட் வந்து ரெகுலராக எங்கள் வீட்டில் நான் செய்கிற மெத்தட் தான். கண்டிப்பாக இது வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படின்னு சொல்லுங்கள். நான் சொன்ன இன்க்ரீடியன்ஸை கரெக்டாக அதே மாதிரி ஃபாலோ பண்ணி செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். என்னுடைய சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. நான் மறுபடியும் வேறு ஒரு ரெசிபியில் உங்களை மீட் பண்ணுறேன். இது வரைக்கும் நீங்கள் என்னுடைய வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு தேங்க்யூ.